மக்களே ரம்யா இருக்காங்க பாருங்க. வச்சு கிளின்னு வந்து கிழிச்சு தள்ளிட்டாங்க மக்களே. லிட்ரலாக சொல்கிறேன், வச்சு செய்யின்னு வந்து செஞ்சுட்டாங்க சாண்ட்ராவை. அப்படியும் ஒரு பதில் சொல்ல முடியல, இப்படியும் ஒரு பதில் சொல்ல முடியல. இப்படி ஒரு பதில் சொன்னால் அப்படி ஒரு அடி, அப்படி ஒரு பதில் சொன்னால் இப்படி ஒரு அடி அப்படின்னு சொல்லி எந்த பக்கமும் வந்து நகர விடாமல் சாண்ட்ராவை எங்கெல்லாம் என்னெல்லாம் பாயிண்ட் சொல்கிறாங்களோ எல்லாத்துக்கும் பிளாக்கை போட்டு நீ என்ன அடிச்சிட்டு தான் இருக்க, சும்மா ஏமாத்தாத அப்படின்னு சொல்லிட்டு தெரிக்க விட்டுருக்காங்க. ஒரு பக்கம் சாண்ட்ரா உட்காந்து ஓன்னு அழுக. அது எப்படி தான் வந்து சாண்ட்ராவுக்கும் விக்ரமுக்கும் சிங்க் இருக்குன்னு தெரியல மக்களே. சாண்ட்ரா அழுந்தாங்க, கண்ணுலேருந்து 2 சொட்டு தண்ணீர் வந்துச்சு அப்படின்னா எங்கே இருந்தாலும் சூப்பராக வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே பக்கம் வந்து உட்காந்துக்கிட்டு அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல ஆரம்பிச்சிடுறாப்புல விக்ரம். கண்டிப்பாக அவரை நம்ம பாராட்டியே தீரணும் இந்த ஒரு விஷயத்துக்கு. பட் என்னவாக இருந்தாலும் ரம்யாவுக்கு இப்படிப்பட்ட ஒரு கொடுமையை வந்து பார்த்திங்கன்னா சாண்ட்ரா வந்து பண்ணியிருக்கக்கூடாது. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருக்காங்க. அதனால தான் ரம்யா இவ்வளோ காண்டாயிருக்காங்க. என்ன ஆச்சு ஏதாச்சு, இவங்க 2 பேருடைய கான்வர்சேஷன் என்னவா ஆச்சு அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோமோ 1லே வந்து பார்த்துருப்பீங்க. நம்மளுடைய ரம்யா ஜோ அவர்கள் வந்து சாண்ட்ராவை போட்டு போலான்னு வந்து பொழந்திருப்பாங்க. அதெல்லாம் வந்து ஒரு 5% மட்டும்தான் மக்களே லைவில் தெரிக்க விட்டாங்க. லிட்ரலாக சொல்லப்போனால் என்னவெல்லாம் கேட்கணுமோ, என்னவெல்லாம் பேசணுமோ, எல்லாம் நம்ம மனசில் வந்து இருந்ததோ எல்லாத்தையுமே வந்து கேட்டாங்க. ஒரே ஒரு குறை, இந்த பார்வதி கமருதீன் இந்த ரெட் கார்டை மட்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பெருசாக எதுவுமே பேசலை. அது உங்களுக்கு கிடச்சிது ஓகே, அதனால் நீங்கள் அஃபெக்ட் ஆகிருக்கீங்க, அதை நீங்கள் கோ த்ரூ பண்ணிகிட்ருக்கீங்க, அதை பற்றி நான் கவலைப்படலை ஓகேவா அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க அந்த ஒரு விஷயத்தை மட்டும். பட் மற்ற விஷயங்கள்லாம் வந்து இருக்குல்ல, அந்த மற்ற விஷயத்தெல்லாம் வந்து கேட்கணும்ல அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஒன்றும் இல்லைப்பா, நம்மளுடைய பிக் பாஸ் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாஸ்க் வந்து கொடுத்தாங்க இந்த எக்ஸ் கண்டஸ்டண்ட்டுங்களுக்கெல்லாம். என்ன டாஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடெல்லாம் சுற்றி காமிச்சிட்டு என்னென்ன ஞாபகங்கள்லாம் வருது ஒவ்வொரு ஏரியா பார்க்கும்போது அப்படின்னு சொல்லி அதை எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ எல்லாரும் எல்லா இடத்துலையும் வச்சு இது வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு ஞாபகத்தை வந்து கொடுக்குது, நான் இந்த இடத்துல இப்படி உட்காந்துட்டு இருந்தேன், இந்த இடத்துல வந்து விக்கல்ஸ் வந்து எனக்கு இப்படி ஒரு ஹெல்ப் கொடுத்தாரு, இவர் இந்த மாதிரி வந்து நடந்தார், இப்படி வந்து செஞ்சார் அப்படின்ற மாதிரி எல்லோரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்லிகிட்ருக்காங்க. அப்போது பாத்ரூம் வருது இல்லையா, அந்த ரெஸ்ட் ரூம் வந்து வரும் பொழுது அதை பார்த்த உடனே ரம்யா ஜோக்கு வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக ட்ரிகர் ஆகிடுச்சு. ஏன்னா அந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாண்ட்ரா அவர்களும் பார்வதி அவர்களும் ரம்யாவை வந்து தப்பாக பேசியிருப்பாங்க. குறிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா சாண்ட்ரா அவர்களது அந்த வாரம் ரொம்ப டீப்பர் க்ளோஸாக வந்துருந்தாங்க ரம்யா ஜோக்கிட்ட ஓகேவா. அப்போ பார்வதி பற்றி, அதாவது ரம்யாவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பார்வதி கேட்கும்போது சாண்ட்ரா கிட்ட சாண்ட்ரா என்ன சொல்கிறாங்கன்னா, அவளை நம்ப முடியாது, அவள் வந்து பாம்பு மாதிரி, விஷப்பாம்பு மாதிரி அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்லிட்டாங்க. அந்த ரெஸ்ட் ரூம் ஏரியாவில் வந்து அவங்கெல்லாம் போகும்போது இப்படி வந்து சாண்ட்ரா அவர்களும் பார்வதி அவர்களும் என்னை பற்றி வந்து பேசிட்டாங்க, அது மட்டும் தான் எனக்கு வந்து ஞாபகத்துக்கு வருது அப்படின்ற மாதிரி ரம்யா ஜோ வந்து சொல்லிட்டாங்க. ஸோ இதுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்து கொடுக்கணும் இல்லையா. அப்போது சாண்ட்ரா அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரம்யா ஜோவை கூப்பிட்டு போய் தனியாக கார்டன் ஏரியாவில் உட்கார வச்சு ஒரு விஷயத்தை வந்து கொடுக்கணும். அதான் அதுக்கான ஒரு கன்க்ளூஷன் அண்ட் சொல்யூஷன், அதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சாண்ட்ரா அவர்கள் கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ அப்போ சொல்லுமா என்னம்மா பிரச்சனை அப்படின்னு சொல்லி நம்ம ரம்யாஜி வந்து பார்த்திங்கன்னா கேட்குறாங்க. அப்போ சாண்ட்ரா வந்து சொல்கிறாங்க, இங்கே பாருமா, நான் ஒன்று நம்பாமல் இருக்க வேண்டிய அவசியம் வந்து எனக்கு இருக்குது ஓகேவா. யாரும் நம்ப வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா இது வந்து ஒரு கேம் ஓகேவா. ஸோ நான் அந்த விதத்தில் தான் வந்து உங்ககிட்ட பழகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்போது சாண்ட்ரா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பாயிண்ட்ஸையும் வந்து சொல்கிறாப்புல. எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, வியானா கிட்ட கூட நான் வந்து பெருசாக வந்து நம்பிக்கையெல்லாம் வந்து வைக்கல, ஆனால் பழகுவேன், பேசுவேன், சிரிப்பேன், என்ன வேணாலும் பண்ணுவேன், ஆனாலும் நான் நம்பிக்கையெல்லாம் வந்து வைக்க மாட்டேன் வியானா மேலே. ஸோ அதே மாதிரி தான் நான் உன் மேலே வந்து நம்பிக்கை இல்லாமல் வந்து இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லும்போது, அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ரம்யாவுக்கு வந்து செம்மையாக ட்ரிகர் ஆகிடுது. ட்ரிகர் ஆகிட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சரி ஓகேம்மா, எது வேணால் இருக்கட்டும், வியானா மேலே நீங்கள் நம்பிக்கை வைக்காது, உனக்கும் வியானாவுக்கும் உள்ள பிரச்சனை, அது நீங்கள் பேசிக்கோங்க, நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, முன்னாடி நாள் வரைக்கும் எல்லா பிரச்சனைகள் உங்களுக்கு எவ்வளோ தூரம் என்னென்னலாம் நடந்துச்சோ அது எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிவிட்டு பகிர்ந்துட்டு இருந்தீங்க. சரி, நான் ஏற்றுக்கிறேன். நான் எவிக்ட் ஆகி போகும்போது பயங்கரமாக அழுதிங்க, கையை பிடிச்சிக்கிட்டு, ஐயோ நீ இல்லைனாக்கா நான் என்ன பண்ணுவேன், எனக்கு யார் இருக்காங்க, நீ இல்லைனாக்கா நான் யார்கிட்ட போய் பேசுவேன் பழகுவேன் அப்படின்ற மாதிரி நீ ஓன்னு அழுத, அதையும் நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் நான் எவிக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நாள் பார்வதிக்கிட்ட ஏன் நீ அந்த வார்த்தையை சொன்ன, என்னை பார்த்தா என்ன பாம்பு மாதிரி தெரியுதா சொல்லு. அப்போது ஒரு நாளைக்கு முன்னாடி நீ வந்து அப்படி வந்து பேசுனியே, அதுதான் உண்மையான சாண்ட்ராவா, இல்லை அடுத்த நாள் நான் எவிக்டாக வெளியே போனேனே அப்போ பேசுனியா, அதுதான் உண்மையான சாண்ட்ராவா, அதுக்கு வந்துட்டு பதில் சொல்லு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நம்மளுடைய ரம்யா ஜோ. கிளியராக கேட்குறாங்க அவங்க, ரொம்பலாம்
சொதப்புற மாதிரிலாம் வந்து பண்ணல. அதே மாதிரி ரொம்ப சுற்றியெல்லாம் இல்லை, கிளியராக வந்து பார்த்திங்க அப்படின்னா கேட்குறாங்க. ஸோ அப்படி வந்து கேட்கும்போது சாண்ட்ரா அதுக்கு ஒரு பதில் சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை எனக்கு இந்த இடத்துல வந்து யாருமே நம்பிக்கையே வந்து கிடையாது. இது வந்து ஒரு கேம். அது யாராக இருந்தாலும் அவ்வளோதான். அது வியானாவாக இருந்தாலும் அவ்வளோதான், ரம்யா ஜோவாக இருந்தாலும் அவ்வளோதான், பார்வதி கிட்ட பேசியிருக்கேன் அவளாக இருந்தாலும் அவ்வளோதான், அமித்தெல்லாம் என்கிட்ட எவ்வளோ க்ளோஸாக வந்துருந்துருக்காரு, எவ்வளவோ வந்து பார்த்திங்கன்னா நானும் அவர் வந்து பயங்கரமாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஆனாலுமே நான் அவர் வந்து நம்ப மாட்டேன், அவரை வந்து நம்ப மாட்டேன். இன்க்ளூடிங் நான் வெளியில் போனேன்னா கூட வந்து நான் அவங்ககிட்டலாம் பேசுவேனான்னு கூட எனக்கு வந்து தெரியல. ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருவேன். ஆனால் நான் 2 பேர்கிட்ட மட்டும்தான் நான் பேசுவேன். ஒன்று வந்து விக்ரம் அவர்களும், இன்னொன்று வந்து சபரநாதனும். ஏன்னா அவங்க 2 பேரும் என்னை வந்து பிரச்சனையில் இருக்கும்போது என்னை காப்பாற்றுறாங்க. அது நீ பார்த்துருப்பேன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது என்னை வந்து இது பண்ணாங்க. ஸோ அதனால தான் வந்து விக்ரம் கிட்டேயும் அதே போல் சபரிக்கிட்டேயும் நான் வந்து கான்டாக்டில் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சாண்ட்ரா அவர்கள் வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா செம காண்டாகிடுது நம்மளுடைய ரம்யா ஜோக். என்ன பேசிகிட்டு இருக்க சாண்ட்ரா, உனக்கு தான் பரம எதிரி கனியும் விக்ரமும். நீ என்ன என்கிட்டே எத்தனையோ விஷயங்கள் வந்து விக்ரமை பற்றியும் கனியை பற்றியும் எவ்வளவோ விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கேன். நான் வெளியிலலாம் போனேன் அப்படின்னா இவங்களெல்லாம் வந்து லிட்ரலாக வந்து பார்க்கக்கூட மாட்டேன், பேசக்கூட மாட்டேன், அப்படி கூட பண்ண மாட்டேன், இப்படி கூட பண்ண மாட்டேன்னு எல்லாத்தையும் சொல்லிவிட்டு என்கிட்ட இப்போ நான் வெளியே போனேன் அப்படின்னா கூட வந்து விக்ரமையும் சபரினுங்கிட்ட மட்டும் தான் வந்து நான் கான்டாக்டே வந்து வச்சுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்களே, இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுக்குறாங்க. இல்லை, நான் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்து நடந்துச்சு, அது உனக்கு வந்து தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் அப்போ வந்து எனக்கு வந்து ரொம்ப மோட்டிவாக வந்துருந்தாங்க, அது ரொம்ப காப்பாற்றுற லெவல்லையும் வந்து இருந்துகிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் நான் 2 பேருடைய கான்டாக்டில் நான் கண்டிப்பாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சாண்ட்ரா வந்து சொல்லும்போது, அப்போ நான் அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா உனக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லி தான் என்கிட்ட உட்காந்து புலம்பிகிட்டு இருக்கேன். நைட்டெல்லாம் வந்து தூங்க விடாமல் கூட வந்து சொல்லியிருக்கேன். நான் எல்லாத்துக்கும் மண்டே வந்து ஆட்டியிருக்கேன். ஸோ என்னை போய் நீ பின்னாடி போய் நீ ஒரு பாம்பு, நீ ஒரு விஷப்பாம்பு அப்படின்லாம் வந்து சொல்கிற அப்படின்னா என்னால் எப்படி ஏற்றுக்க முடியாத? இதே ஒரு விஷயத்த உனக்கு பண்ணியிருந்தா உனக்கு எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க தெரிவிக்க விட்றாங்க. அப்போ சாண்ட்ரா மறுபடியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ரம்யா ஜோக்கு லிட்டரலாக பயங்கரமாக கோவம் வந்துடுது. ஏன்னா அவங்க பேசுகிறது எல்லாமே முன்னுக்கு புறனாகவே வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. ஒன்று வியானாவை பற்றி பேசும்போதும் முன்னுக்கும் பின்னுக்குமே பேசுனாங்க. ஏன்னா வியானா கூட பயங்கர க்ளோஸாக இருந்தாங்க, ஆனால் வியானாவையும் நான் நம்ப மாட்டேன்னாங்க. அதுக்கப்புறம் ரம்யா ஜோக்கிட்ட பயங்கர க்ளோஸாக இருந்தாங்க, அதனால் நான் உன்னையும் நம்ப மாட்டேன் அப்படின்றத ஓப்பனாக சொல்லிட்டாங்க. இதில் என்ன ஹைலைட்டான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரம்யா ஜோ வரும்போது ஓன்னு அழுக நெத்தி கட்டி பிடிச்சிட்டு, ஆஹா ரம்யா ஜோ வந்துட்டா, இதுக்கப்புறம் நம்ம பேசுகிறதுக்கும் நம்ம என்னெல்லாம் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறோமோ எல்லாத்தையும் இவ்வளோ வச்சு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சாங்களா என்னன்றதெல்லாம் தெரியல. ஓகேவா மக்களே? ஆனாலே அப்படி அழுதாங்க. அப்போ ரம்யா ஜோ அந்த கேள்வியும் கேட்குறாங்க, என் மேலே நம்பிக்கை இல்லை, என் கூட நீங்கள் கான்டாக்ட் வச்சு மாட்டீங்க, வெளியே போய் விக்ரம் கூடயும் சபரிக்கிட்ட தான் வந்து வச்சுப்பீங்க, அப்படி இருக்கும்போது நான் வரும்போது நீங்கள் எதுக்குங்க கட்டி பிடிச்சிட்டு அப்படி அழுதுட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்டாங்க. ஸோ இந்த மாதிரி என்ன கேள்வியெல்லாம் கேட்கணுமோ அத்தனை கேள்விகளும் வந்து கேட்டாங்க. சாண்ட்ரா ஓன்னு உட்காந்து அழுக. ஒரு கட்டத்தில் ரம்யா ஜோ வந்து பார்த்திங்க அப்படின்னா கோவமாயி பாவம் அவங்க வந்து ரூம்க்கே வந்து போயிட்டாங்க, பெட்ரூம்க்கே. சாண்ட்ரா ஒரு பக்கம் உட்காந்து ஆன்னு அழுதுட்டுருக்காங்க. உடனே விக்ரம் வந்து வந்துட்டாப்புல, என்ன இப்படி சொல்கிறாங்க அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா 2 பேர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஆனால் ரம்யா ஜோ வந்து கிளியராக வந்துருந்தாங்க. உள்ளே போய் இன்னும் பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு விஷயத்தை நான் மறந்துட்டேன் மக்களே, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரம்யா ஜோ வந்து சாண்ட்ராவோடைய நேருக்கு நேராக இருந்து என்ன தெரியுமா சொன்னாங்க, நான் இந்த ஒரு விஷயத்தை நான் உள்ளர வரும்போதே நான் கேட்டிருந்திருப்பேன், நான் அப்படி வந்து கேட்டிருந்தேன் அப்படின்னா நீ உடஞ்சி கிடிஞ்சு அழுது ஒரு மாதிரி ஆகி அதுக்கப்புறம் மொத்த பொண்ணையும் தூக்கி ஏன் மேலே போட்டுருவியோன்னு எனக்கு ஒரு பயம் இருந்துச்சு, அதனால தான் நான் கேட்காம வந்து இருந்தேன். ஆனால் இப்போ கேட்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்துடுச்சு, ஏன்னா அந்த இடத்த பார்க்கும்போது எனக்கு அது மட்டும் தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு, அதனால தான் நான் கேட்டேன் அப்படின்றத போட்டு உடைக்கிறாங்க ரம்யா. ஓகேங்களா? ஸோ அவங்க கிளியராக வந்து எதை பற்றி பேசுகிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். பார்வதிக்கு என்ன நடந்துச்சோ அதே மாதிரி எனக்கும் நடந்துருமோ அப்படின்ற ஒரு பயம் வந்து பார்த்திங்கன்னா ரம்யா ஜோவுக்கு வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ அதனை தொடர்ந்து உள்ளார போய் டாச்சி பூச்சி வந்து ரம்யா ஜோ வந்து பயங்கரமாக கத்துறாங்க, நீ என்ன நடிப்பு மட்டும் தான் பண்ணிகிட்ருக்க, நடிச்சு தான் அந்த ஊரை ஏமாற்றிட்டுருக்க அப்படின்ற லெவலுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பிடிச்சி கிளின்னு வந்து கிழிக்கிறாங்க. சாண்ட்ரா நல்ல வேலை வெளியவே இருந்தாங்க. இதெல்லாம் காதில் கேட்டிருந்தாங்கன்னா அவங்க இன்னும் லிட்டராக வந்து பேனிக் அட்டாக்லாம் இல்லை, ஃபிக்ஸ் வந்து வேறு எதாவது வந்து இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரம்யா ஜோ வந்து பேச ஆரம்பித்தாங்க. நமக்கே அவ்வளோ ஆச்சரியமாக வந்துருந்தது. பட் அப்படியே முடிச்சு விட்ருக்காங்க. பார்ப்போம், அது கண்டிப்பாக மறுபடியும் கிளற வாய்ப்புகள் வந்து இருக்குது. ரம்யா ஜோ, சாண்ட்ரா, அப்புறம் வந்து பிரஜன் வரப்போகிறாப்புல, இதெல்லாம் பார்த்துட்டு அவர் உள்ளே வரும்போது எப்படி ரியாக்ட் பண்ண போகிறார் அப்படின்றத பார்ப்போம் மக்களே. ஓகே மக்களே, இதை பற்றின உங்களுக்கு கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத
கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.